சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? உனக்காகவே வந்த வார்த்தைகளை விட்டுவிடாதே. இந்த சாய் அப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் விஷயங்களை எப்பொழுதுமே நீ இல்லை என்று மறுத்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுவதும், இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் அப்பா உனக்காகவே உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் முதலில் உனக்குள் வேண்டும். இந்த சாய் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை முதலில் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எது நடக்க இருக்கிறதோ, எது நடக்கப் போகிறதோ என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க, இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம் எண்ணங்களை தெளிவாகும்படி நாம் நடந்து கொண்டோமானால், நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கலாம். நான் இருப்பதிலிருந்து உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா ஒருவரை உன் முன்னால் அடையாளப்படுத்தும் பொழுது அதை நீ இல்லை என்று ஒருபொழுதும் மறுத்துவிட முடியாது. அதை இல்லை என்று ஒருபொழுதும் நீ சொல்லிவிட முடியாது. உன்னோடு தான் எப்பொழுதும் இந்த சாயப்பாவின் பயணம் என்று தெரிந்த பிறகு இதை எல்லாமும் என் குழந்தை நீ ஒரு நொடி பொழுதிலும் தொலைக்கக்கூடாது. இந்த நேரங்களை விட்டுவிட முடியாது என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டதனால்தான் தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக கவனமாக என் குழந்தை இருந்து கொண்டிருக்க வேண்டும். இனி உன்னோடு நான் வருவது போல இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் சாயப்பாவினுடைய அன்பை பெற்றிருக்கின்றேன் என்று மனதார சொல்லும் குழந்தைகள் அல்லவா என்னுடைய அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதுதானே என்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை நிச்சயமாக எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தில் எப்பொழுதுமே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரை உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. உன்னால் இதை எல்லாமும் தாண்டி வந்துவிட முடியும் என்று அப்பா உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால், இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிவிட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னென்ன உண்மைகள் மறைந்து கிடக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வதை எல்லாமும் உனக்கு புரியும்படி நான் எப்பொழுதும் உன்னோடு உனக்கு துணை இருப்பதனை நீ புரிந்து கொண்டால், இனி எந்த காலமும் என் குழந்தை கைவிடாத ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு மகிழ்ச்சி என்றால், நான் சொல்வதை கேட்பதிலும் என் குழந்தைக்கு மகிழ்ச்சி இருக்கும். என் குழந்தை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்கத்தான் போகிறாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பதை எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே நான் வழிநடத்தி வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாமும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களிலும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளிலும் இருந்து என்னால் உணர முடிகிறது. அதனால் உன் அப்பா எதிலுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்காதே. ஒரு பொழுதும் உன் அப்பா உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி முழுமையான ஒரு விஷயத்தை நீ அடையும் போது, ஒரு முழுமையான விஷயத்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த இடத்தில் அப்பா நின்று கொண்டிருப்பதற்கான பல அடையாளங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இது போன்ற நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? எந்த நாளிலும் என் குழந்தைக்கு இந்த சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இனி அப்பாவின் அன்போடு உனக்கு நடக்கும் பல விஷயங்களை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எப்பொழுதுமே என் குழந்தை நல்ல நிலையோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை எப்பொழுதும் நல்ல வழியில் தான் அழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. செய்வினைகளை யார்தான் செய்துவிட முடியும் என்று நாம் யோசிக்கும் பொழுது, நம்மை சுற்றி
யாரால் இது போன்ற விஷயங்களை நடத்திட முடியும் என்று நினைக்கும் பொழுதுதான் நீ யாரையும் சந்தேகப்பட மாட்டாய் என்று மற்றவர்களுக்கு தெரிந்ததனால்தான் மிகச் சுலபமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய காரியங்களை எல்லாமும் இவர்கள் நடத்தி விடுகிறார்கள். உன்னை சுற்றி பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் இவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். எந்த நிலையிலும் உன்னோடு உடன் இருப்பதை எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த காலங்கள் நாம் தொலைத்து விட முடியாதல்லவா? நமக்கென்று என்ன இருக்கிறது, நமக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாமும் நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது, நம்மை தேடி வந்த பல விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போனது என்னவென்று தெரியாதல்லவா? நம்மை சுற்றி நடந்திட்ட பல விஷயங்களுக்கான அர்த்தங்கள் நமக்கு தெரியாதல்லவா? நம்மை தேடி வந்தது நமக்கு கிடைக்காத பொழுது அது என்ன வந்தது, எப்படி வந்தது என்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு புரியப் போவது கிடையாது. இது போன்ற நேரங்களில்தான் நாம் சற்று உஷாராக இருக்க வேண்டும். நம்மை தொடர்ந்து வரும் பல விஷயங்களை நாம் சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் சரியானதாக மாறுவதை இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையை முழுமையடைய வேண்டும். எந்த ஒரு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம் வந்தவுடன் ஆடி பாடி சுற்றி திரிவதை எல்லாமும் நிறுத்திவிட்டு அதனை நாம் எப்படி அடக்கமாக கையாள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இனி உனக்கு நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலைக்கு வருகிறாய் என்றால், சாயப்பா என்ற தெய்வத்தினுடைய நோக்கம் என்ன, உன் வாழ்க்கையில் வந்து நான் செய்யும் இந்த விஷயங்கள் என்ன என்பதை எல்லாம் நீ சரியாக அடையாளம் கண்டுவிட வேண்டும். எதையுமே சரியாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக பல விஷயங்கள் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதை மறக்காதே. உறுதுணையான பல வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எதையுமே வேடிக்கை பார்ப்பவன் அல்ல இந்த சாயப்பா. ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது நியாயம்தானே. ஒரு அப்பாவாக இருந்து நான் இதை கூட எதிர்பார்க்காமல் இருக்க முடியுமா? என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களிலும் நாம் என்னவென்று உணர நினைப்பது நியாயம்தானே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லா வெற்றிகளையும் நீ நிச்சயமாக முழுமையாக உணர்ந்து அதனை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. நாள் முழுவதும் நாம் என்னவாக ஆசைப்படுகின்றோமோ, இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றிவிட எண்ணுகிறோமோ அதை எல்லாமும் எப்பொழுதுமே நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தொலைக்கக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை வாடும் நாட்களை உனக்கென்று கொடுத்து விட்ட பிறகு நீ இதையெல்லாம் ஓரம் கட்டி கண்ணீர் வடிப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே என் குழந்தை பக்குவத்தோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் இருக்கும் இன்ப துன்பங்களை நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் உண்மையாகவே உனக்கு நல்லது நடக்க செய்ய நினைத்தவர்களிடத்தில் மட்டுமே வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களிடம் அல்ல, வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களிடம் அல்ல, சோதித்து சோதித்து சுகம் கண்டவர்கள் அல்லவா இந்த மனிதர்கள். மற்றவர்களுடைய கண்ணீரில் சந்தோஷத்தை உணர்ந்தவர்கள் அல்லவா இவர்கள். அப்படி இருக்கும்போது என் குழந்தை ஒருபொழுதும் இவர்கள் நினைக்கும்படி இவர்கள் நினைக்கின்றபடி நீ வாழ்ந்துவிட நினைக்காதே. சுற்றி நடப்பதையெல்லாம் நீ இனிமேலாவது தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஏனென்றால் இங்கு ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக எதையுமே செய்ய துணிந்தவர்களுக்குத்தான் இருக்கின்றார்கள். தன் வாழ்க்கை தான் நினைத்தது போல இருக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் அழித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கு எல்லோருமே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இது போன்ற செய்திகளை எல்லாம் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ புரிந்து, எந்த இடத்திலும் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நீயாக நிற்கும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷமான பல காரியங்களை நீ புரிந்து கொண்டால் நம்பிக்கைக்குரிய பல விஷயங்கள் தானாக உன்னை தேடி வரும்பொழுது, யார் உன்னை எப்படிப்பட்ட நிலையில் ஆட்டி படைத்திருந்தாலும், யார் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும், என் குழந்தைக்கு இதுவெல்லாம் ஒன்றுமில்லாததாகத்தான் தோன்றும். என் குழந்தைக்கு இது எல்லாமும் ஒன்றுமில்லாத விஷயமாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
உன்னை நான் தேடி வருவது போல நீயும் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நின்றாலே போதும். இனி எந்த இடத்திலும் உன் மனது சொல்லும்படி நீ கேட்டு நடந்து கொண்டாலே அது போதும். தானாகவே உனக்கு எல்லாம் சரியாகவே நடத்துவதை நீ கண்கூடாக கண்டு மகிழ்ச்சி அடைவாய். இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கை நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உன்னை சரியாக அமைதிப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுத்துவிட துடித்து நிற்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம், நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கே உன்னையே யார் என்று நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை யார் என்று உனக்கு சொல்லித் தரும் என்பதையும் நீ மறக்காதே. பல தேவைகளால் நீ உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளை எல்லாம் இழக்க துணிந்திருந்தாய் அல்லவா? ஏனென்றால் இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு எப்பொழுதும் அதிகமான பய உணர்வைத்தான் கொடுத்திருக்கிறது. அதிகமான பதற்றத்தை தான் என் குழந்தைக்கு தந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது நடக்கும் விஷயங்களை இது பதற்றம் உணர்வு எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் எல்லாம் என் குழந்தை தனக்குரிய மாற்றங்களையும் தனக்குரிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நீ அடையத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கை இனி உனக்கு இருக்கும் வரை நான் உன்னோடு இருப்பதிலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு நல்ல காலமாக மாறுவதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்பு. எந்த நேரத்திலும் என் குழந்தை நான் உனக்காக வருவதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடத்தப்படும் அத்தனை விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நல்லது வேண்டி இந்த சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கும் இது போன்ற அவசியங்கள் எல்லாம் நீ முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.